இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த வாரத்திலும் தேவன் நம்மளை நாம் நன்றாக இருக்க வேண்டும் விரும்புகிறார் என்று அவர் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்தபோது அநேகரை குணமாக்கினார் என்று அநேக வசனங்கள் மத்தேயிலிருந்து 9 குறிப்புகளை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே மார்க்கில் படிக்க போகிறோம். ஏன் இதை படிக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிரதிபலிப்பு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு எப்படி இருந்தாரோ அதுதான் கடவுள் எப்படி இருந்தாரோ அதுக்குரிய மீனிங். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் திருத்துவ தேவனாக இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரையும் பிரிக்க முடியாது. ஆனால் ஒரே தேவன், ஆனால் அவர்கள் 3 நபர்களாக இருக்கிறார்கள். எனவே இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி தான் பிதாவும் இருக்கிறார். இதை ஆவியானவர் நமக்கு என்டாஸ் பண்ணுறார். அதனால் இயேசு எல்லாரையும் குணமாக்கினார், யாருக்கு வியாதி கொடுக்கலங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோம். மத்தேயில 9 குறிப்புகள் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மார்க்கில் பார்க்கலாம். மார்க்குலேயும் லூக்காவிலையும். மார்க் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் பேனா வச்சுருக்கிறவங்க அதை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் 10 கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது 10வது குறிப்பு. 9 குறிப்புகள் நான் போன வாரம் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க யூடியூப்பில் முதலூர் சி சுதாகர்னு டைப் பண்ணிங்கன்னா போன வாரம் முந்தி உள்ள செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அநேகரை அவர் சுஸ்தமாக்கி 34 இருக்கிறத அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்த குறிப்பு 1:39 இருக்குது. மார்க் 1:39. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கலிலேயா நாடெங்கும் அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கு அடுத்த குறிப்பு 3:8-9. 12வது குறிப்பு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9வது வசனமும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலிருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகரை சுஸ்தமாக்கினார். ரொம்ப அழகாக இருக்குது இந்த குறிப்பு. அடுத்த ஒரு குறிப்பு, இது ஒரு 14வது குறிப்பு 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் இருக்குது. 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாகம் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். நல்ல அண்டர்லைன் பண்ணிடுங்க. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இது 14வது குறிப்பு. 15வது குறிப்பு 7:37. மார்க் 7:37. எல்லாவற்றையும் நன்றாக செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஸோ இதுக்கு அடுத்த குறிப்பு லூக்கா 4:40 இருக்குது. லூக்காவில் சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். நல்ல அதை அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். ஸோ இந்த லூக்காவில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா மத்தேயில 9 ரெஃபரன்ஸு, மார்க்கில் 6 ரெஃபரன்ஸு. 9, 6, 15. இப்போ இது 16வது குறிப்பு. பைபிளில் போட்டு வச்சுடுங்க. கிட்டத்தட்ட லூக்காவிலையும் 9 குறிப்புகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு சுவிசேஷகர்களும் குறைஞ்சது 9 ரெஃபரன்ஸ் கொடுக்காங்க. அவர் எல்லாரையும் குணமாக்கினார். அது எல்லாரையுமே பார்த்துருவோம். 5, 15, 17. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகளை நீங்கி சௌக்கியமடைவதற்கும்
கூடி வந்தார்கள். அழகாக போட்டிருக்கு. தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள். ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனம். இது 17வது குறிப்பு. அதுக்கு அடுத்த குறிப்பு 6, 17, 19 இருக்குது. 6, 17, 19. நீங்கள் பைபிள் எடுத்து திறந்து மாச்சப்படாமல் ஒரு பேனாவை வச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு போர் அடிச்சிடும். நீங்களும் எடுத்து அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி நம்பர் போட்டுக்கிட்டே வாங்க. முந்தி வர போடாட்டாலும் பரவாயில்ல, இப்போ எளிமையாக அந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. பாருங்கள், அந்த கண்ணை வச்சு பார்த்து வசனம் இப்படி இருக்கான்னு பார்த்தா தான் உங்கள் மைண்டில் தேவன் நல்லவர் என்பதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். போன வாரத்துலேருந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் எல்லாரையும் குணமாக்குறாரு. ஒருத்தரை கூட வியாதியஸ்தனா வீட்டுக்கு அனுப்பலை. அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். ஸோ அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும், இதை நம்ம அறியணும். என்ன தலைப்பில் படிச்சுட்டு இருக்கோன்னா, ஒரு தேவ மனிதன் தேவன் நன்மை செய்ய விரும்புகிறார், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்கிற தலைப்பில் இதை படித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இயேசு எங்கே போனாலும் நன்மை செஞ்சார், எல்லாரையும் குணமாக்கினாருங்கிறத மத்தேயில 9 குறிப்பு பார்த்துட்டோம், மார்க்கில் 6 குறிப்பு, லூக்காவில் அடுத்த 9 குறிப்பு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ 5ஆம் அதிகாரம் பார்த்துட்டோம். 6ஆம் அதிகாரம் 16, 17. 17ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களோடு கூட இறங்கி சமனான ஒரு இடத்திற்கு சென்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதியினின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிற்கும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாய் திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அதாவது வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்குது. ஸோ தேவ சித்தம் நாம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம், 7:21. அந்த சமயத்திலே கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். அநேகரை குணமாக்கி. இது 19வது குறிப்பு. சரியா? 19வது குறிப்பு. இதுக்கு அடுத்தது 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இது சீடர்கள் செய்த குறிப்பு. ஆண்டவர் சொன்னபடியே பிணியாளிகளை குணமாக்கினார். எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணி அதை என்ன செய்கிறாங்க. ஸோ இது இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் செய்தது. அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11வது வசனம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவளோடு பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றவர்களை சொஸ்தப்படுத்தினார். ஸோ சொஸ்தப்படுத்தினார் 20வது குறிப்பு. இது சீடர்கள் குறிப்பு நான் கூட விட்டுடலாம். இதில் 9, 11 20வது குறிப்பு. அடுத்தது 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். 10, 9. 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இது அவர் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த 70 பேருக்கும் அவங்க போய் அதே மாதிரி 17ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் சுகமாக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்ப வந்தாங்க. 13ஆம் அதிகாரம் அதுக்கு அடுத்தாப்புல 13:32. 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13:32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். அப்படின்னா அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, அவர் உயிரோடு இருந்த நாள் டெய்லி அற்புதமும் கீழியும் நடந்துகிட்ருக்கு இந்த வசனத்தை படி பார்க்கும்போது. சரியா? நீங்கள் வசனத்தை உறுதி அழகாக போட்டிருக்கு. தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
ஸோ ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறதுக்கு அற்புத அடையாளங்கள் செய்கிறாரு. இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கிறது மாத்திரமல்ல, இயேசு உயிரோடு தான் இருக்கார். அந்த ஆண்டவர் அவர் இன்றைக்கும் ஹீல் பண்ணுறார் அப்படிங்கிறத தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம படிக்கிறோம். 2:43 படித்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. திரும்ப பார்த்தீங்கன்னா 3:16, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவைகளை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அங்கே ஒரு குணமாக்கப்பட்ட சப்பானியை பேதுரும் யோவானும் சுகமாக்குறாங்க. இயேசுங்கிற நாமத்தில் எழும்பி நடந்து அதுக்கு விளக்கம் கொடுக்காங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, இயேசுங்கிற நாமத்தில் தான் நடந்துச்சு. ஸோ இயேசு சொன்னார், பிதா என்ன சொல்கிறாரோ அதான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதே திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவிய தேவன் எங்களுக்குள்ளே இருக்கார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். அந்த விசுவாசத்தில் நம்ம செய்யும்போது தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை நாம் ஜனங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறோம். அங்கே போட்டு அவரால் உண்டாகிய விசுவாசமே, இந்த மேங்கிறத அண்டர்லைன் பண்ணிவிடு. வேறு எதுவுமே இதில் சேர்க்க முடியாது. நம்முடைய நற்கிரியைகளோ அல்லது நம்முடைய சுய பரிசுத்தமோ எதுவுமே பக்கத்தில் வராது. இயேசுங்கிற நாமத்தில் ஆண்டவர் நினைக்கிறாரு, இன்றைக்கும் செய்கிறார், நமக்கு செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் செய்ய வல்லவர். நீங்கள் கேட்கறது மாத்திரமல்ல, பிறர் பக்கத்து வீடுகள்லாம் இருக்கும்போது அவர்களையும் நீங்கள் ஆண்டவர் உங்களை நல்லா இருக்குன்னு விரும்புகிறார் என்கிறத நீங்கள் அறிய வைக்கணும். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5:15-16 மிக முக்கியமான வசனம் இது. பிணியாளிகளை படுக்கைகளின் மேல் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிலங்களாயிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வைத்தார்கள். சுற்றுப்பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஸோ அப்போஸ்தலர் 5:16 மிக முக்கியமான வசனம். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எப்படி இயேசு எல்லாரையும் குணமாக்கினாரோ இப்போது அப்போஸ்தலர் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் குணமாக்குறாங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்டது, நம்ம கண்ணு தான் திறக்கப்படணும். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அநேகர் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடை கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக தீவிரவாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இங்கே பார்க்கிறோம் பிலிப்பு செய்த காரியங்கள். ஸோ அநேக தீவிரவாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 15:12. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். ஸோ ஒரு மந்த்லி ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஒரு என்ன செஞ்சேன்னு சொல்லும்போதே ஃபுல்லாக மிராக்கிள் தான் சொல்கிறாங்க. அந்த நாளுக்காக நாம் ஏங்குகிறோம். இன்றைக்கும் அது நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்கிறாங்க பாருங்களேன். அப்பொழுது கூடி வந்திர யாவரும் அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் அவர் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். இப்போ தேவன் நாம் நன்றாக இருக்க விரும்புகிறார், அதான் செய்தி. அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார். இப்போ பவுல் தீவுக்கு, அந்த ரோமாபுரிக்கு போகும்போது கப்பல் உடஞ்சி ஒரு தீவுக்கு போயிடுவார். அங்கேயும் என்ன நடக்குன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 8-9. புபிலியனுடைய தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரன் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவங்க கல்ச்சரே அப்படி தான். எங்கே போனாலும் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறது, எல்லாரையும் குணமாக்கி போடுறது. இதுதான் அவங்களுடைய கலாச்சாரமாக இருந்தது.
அது ஒரு ஹேபிட்டாக இருந்து பழக்க வழக்கம். ஒரு பாம்பு கடிச்சு உதறி போட்டுட்டு என்ன செஞ்சிட்டார், போயிட்டே இருந்தார். அவர்கள் மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உள்ளதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்மளும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மார்க் 16 நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதாவது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும்போது அவர்கள் குணமடைவார்கள். இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, தேவன் நல்லவர் என்பதை நாம் அறிகிறோம். இதெல்லாம் ஆவியானவர் செய்கிற ஒரு கிஃப்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானா? அப்போஸ்தலனுடைய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதே. கொரிந்துக்கு கடிதம் எழுதும்போது அப்படி தான் எழுதுறாரு. சும்மா நான் வசனத்தை மட்டும் சொல்லலடா, நான் எப்படி வந்தேன்னா அப்போஸ்தலனுடைய அடையாளம் அது பொறுமை, அதிசயம், அற்புதம், வல்லமை உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதே. அந்த ரோமருக்கு அவர் எழுதும்போது இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் எழுதும்போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் சொல்ல துணிவதில்லை. இதைத்தான் சொல்கிறேங்காரு. வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும். திரும்ப திரும்ப நிருபங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3:5, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலா விசுவாச கேள்வியினாலா எதினால் செய்கிறார்? இப்போ நமக்குள்ளே ஆவியானவர் பெற்றது எல்லாமே அற்புதங்களை செய்ய என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ஜனங்கள் நல்லா இருக்கிறது தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் நம்மை கொண்டு அவர் செய்வதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயரில் ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டுவலில் நம்ம அதை படிக்கும்போது இன்னும் நமக்கு நல்ல விளங்கும். படிங்க, எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? யோவான் 3 யோவானில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது, அதையும் படித்து முடிச்சிருவோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். திரும்ப திரும்ப உங்கள் மைண்டு இதில் நல்ல ரெனுவல் ஆகணும். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பிரதர் தேவன் சுகமாக்க விரும்புகிறார், அது கரெக்டு, சீடர்கள் செஞ்சாங்க, எனக்கு அந்த வல்லமை பவர்லாம் இல்லையே பிரதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்களை பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கிறான். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பைபிள் வாசிக்கிற ஒரு பழக்கம், பைபிளை தேவனோட வார்த்தைன்னு விசுவாசிங்கன்னா, இந்த பத்திரத்தில் போட்டிருக்கு அது எனக்குன்ட்டு நம்ம ஒரு நிலத்தை எடுக்கிறீங்களா, அதே மாதிரி தான் இதில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? எடுங்க, நான் சொல்ல எடுங்க, ஓனாக எடுங்க. மத்தேயு 28 கடைசியில் போட்டிருக்கு, எல்லாரையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறோம், அதை செய்கிறோம். சரி, மார்க் 16க்கு வரீங்க. மார்க் 16 கடைசியில் என்ன போட்டிருக்கு? எடுத்து படிப்போம். அந்த வசனம் தான் நமக்குலாம் இந்த சட்ட வாக்கியம் மாதிரி மைண்டைகளே இருக்கணும். மார்க் 16:15, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேனா யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது.
இப்படி சொல்லிட்டு தான் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அப்போ என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு அற்புதமும் அடையாளமும் நடந்த உடனே வசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்மளை அறியாமலே வசனம் மட்டுமே சொல்லி நம்ம பழகிட்டோம். எதிர்பாருங்க, விரும்புங்க. ஆண்டவர் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நன்மை செய்ய விரும்புகிறார். நாம் நலமாக இருக்க விரும்புகிறார். அது நம்மிடத்திலிருந்தே அது போகணும்னு விரும்புகிறார். நாம் அவருடைய பிள்ளை. எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய பிரதிபலிப்போ நாம் அவருடைய பிரதிபலிப்பு, அவருடைய சாயல்ல இருக்கிறோம். அதே நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் ஜீவனும் உள்ளது. ஜீவனை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாவு ஒரு ஔஷதம். பிரியமானவர்களை, திரும்ப திரும்ப உங்கள் மைண்ட் இதில் ரினுவல் ஆகட்டும். சீடர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் அதே மாதிரி நடச்சான். இன்றைக்கும் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு செய்திருக்கிறார். இதை விசுவாசிக்க உங்களுக்கும் அவர் செய்கிறார். ஸோ அதனால் ஒரு நாளும் ஆண்டவரை குற்றப்படுத்தக்கூடாது. அவர் எல்லாரையும் குணமாக்குகிறார். சீடர்கள் எல்லாரையும் குணமாக்கினார்கள். ஸோ நாமும் அந்த வேலையை செய்யணும். இதை மறந்துடக்கூடாது. இது ஒரு பெரிய வேலை மாதிரி நினைக்கக்கூடாது. இயேசுங்கிற நாமத்தில் அவ்வளோ பவர் இருக்குது. அந்த பவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த லூக்கா 10 அழகாக போட்டிருக்கோம். எல்லாம் அந்த எடுத்து நம்ம வாசித்திடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதில் எழுதிட்டு இது எனக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து மூவ் பண்ணும்போது கர்த்தர் உங்களிடத்துலேருந்து கிரியை நடப்பிப்பார். உங்கள் மெசேஜை கன்ஃபார்ம் பண்ணுவார். ரைட், இது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட கிருபைகள் நம்மிடத்துலேருந்து ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஏன்னா இவர் சொல்லி அனுப்புகிறார். லூக்கா 9 படிச்சிங்கன்னா, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவ அரசு தேவனுடைய ஆளுகை உங்களுக்குள்ளே வந்துட்டு அதுக்கு கன்ஃபார்ம் தான் இந்த மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறார். இந்த அதிசயம், இந்த வியாதி சோமாகிறது, ஆண்டவர் அவங்க கூட இருக்கார், இங்கே வந்துட்டார். காட் வித் அஸ். தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்கு அவர் இந்த வியாதிகளை குணமாக்குகிறதை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். திரும்ப திரும்ப உங்கள் மைண்டு இதில் நல்ல ரினுவல் ஆகணும். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஸோ கிங்டம், தேவ ராஜ்யம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வியாதியஸ்தரை குணமாக்குற ஒரு காரியம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் வியாதி கிடையாது. ஸோ அதனால் உங்கள் மைண்டில் தேவன் வியாதி கொடுப்பாருங்கிற அந்த சாக்கடையை எடுத்துருக்கு. அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மை செய்கிற தகப்பனாக இருக்கு. உடனே உங்கள் மைண்டு சொல்லும், இல்லை அவர் கொல்லிவாய் சர்ப்பங்களை வரவழையா, பாம்பு கடிக்கலையா. இந்த பகுதி நல்லா படிங்க. ஆண்டருடைய பிரசன்னம் அங்கே இருந்துகிட்டே இருந்து, பாம்பும் அங்கே இருந்துச்சு, எந்த பாம்பும் அங்கே வர முடியல. ஆனால் இவங்க முறுமுறுக்க தேவ பிரசன்னம் அவர் அங்கே இருக்க முடியாமல் இவங்களே வாயால் முறுமுறுக்க ஆரம்பிக்கும்போது தேவனுடைய பிரசன்னமும் அந்த எல்லையும் மீறி அவங்க வெளியே வேலை பார்க்கும்போது பாம்பு தீண்டியது. அங்கே கிடந்த பாம்பு வேலையை பார்க்குது.
அதனால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னா என்ன அர்த்தம்னா அங்கே இருக்குது சேதப்படுத்துறது, ஒன்றுங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா உங்கள்கிட்ட தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே திருத்துவ தேவன் இருக்கிற அந்த ஃபெய்த் வரும்போது இது அடி வாங்கி. ஸோ அதனால் தேவன் வியாதி அனுப்புகிறாரு, பாம்பு அனுப்புகிறாரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணவும் கூடாது, தவறு. தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் இதை அறிய வேண்டும். அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். நிறைய நேரம் நமக்கு பைபிள் தெரியுது, ஆண்டவரை தெரியாமல் போயிருக்கு. யோனாவுக்கு பைபிள் தெரிஞ்சிச்சு, ஆண்டவரை அறிஞ்சு வச்சுருந்தான், ஆனால் அவருடைய ஹார்ட்டு தெரியல, அவர் அன்பாக தான் இருக்கார் அப்படின்னு. கடைசி வசன பரிதபியாமல் இருப்போம் ஹாவை பிற்றி அந்நினிவே அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். பரிதபியாமல் இருப்பேனோ, எப்படிப்பா நான் அதை அழிப்பேன் அப்படின்பார் ஆண்டவர். ஸோ நம்முடைய மூல அறிவில் ஆண்டவரை அறிய முடியாது. காட் இஸ் லவ். திருத்துவ தேவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக நெருக்கமாக அவர்கள் நேசிக்கிறார்கள். அந்த அன்பிலிருந்து தான் நம்மளை பார்க்குறாங்க. இந்த அன்பை தான் கல்வாரியில் அவர் வெளிப்படுத்தினார். அந்த ஆண்டவர் நன்மை செய்கிறவராக, அவர் ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாது என்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஒருவேளை வியாதியோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்கள் மனப்பான்மையை மாற்றி ஆண்டவருக்கு எப்போதும் சித்தர் சுகமாக, உங்கள் கசப்பு வைராக்கியத்தெல்லாம் தூர வச்சுட்டு சிலுவை அண்டைக்கு வந்து சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி, அந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகாபரிய தேவனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவர். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆவியானவர் எங்களுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிறவர். நாளிலும் கர்த்தாவே, எங்கள் கண்களை நீர் திறந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறாங்களோ, ஆண்டவருடைய அவர் கண்கள் திறக்கப்படட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும். யாரெல்லாம் இப்பொழுதே விரும்பி கேட்குறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை அவர்களை தொடட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஹீல உண்டாகட்டும். தேவன் நல்லவர் என்பதை, இந்த வார்த்தைகள் உண்மை என்பதை ப்ரூவ் பண்ணத்தக்கதாக இப்பொழுதே நீர் ஹீலிங் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.